அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். யாகத்தை வெற்றிகரமாக முடித்த விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து கொண்டு மிதிலை நகரை நோக்கி வருகின்றார். அப்பொழுது மிதிலை நகர கொடியானது ஆடி ஆடி வா வா என்பது போல் அசைந்ததாம். ராமர் ஏன் மிதிலை நகருக்கு வர வேண்டும் என்பதை கம்பர் எப்படி கூறுகிறார் என்றார். மையரு மலரின் நீங்கி யான் செய்மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை உள்ளே வா என்று அழைப்பது போல் இருந்ததாம் அம்மா. அதாவது எந்த குற்றமும் புரியாமல் தாமரை மலரை விட்டு நீங்கி மனித பிறவி எடுத்த திருமகள் எங்கள் நகரத்தில் சீதாதேவியாக இருக்கிறாள். அவரை கரம் பற்றிக்கொள் ராமா என்று அழைப்பது போல அழகாக வர்ணித்திருக்கிறார். சீதை என்ன அப்படிப்பட்ட அழகியா என்று கேட்டால் ஆம். அதாவது மன்மதனும் எழுத ஒன்னா பேரரசி அவள் என வர்ணிக்கிறார். மேலும் கம்பர் சீதையை வர்ணிக்கும் சில பாடல் வரிகள். உமையால் உக்கும் மங்கையர் உச்சிக்கரம் வைக்கும் கமையால் மேனி கண்டார் காட்சிக்கரை காணாதவர் இமையா நாட்டம் பெற்றிலம் என்றார் இரு கண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவர் எல்லாம். அதாவது இரு கரங்களை உயர்த்தி வணங்கும் தன்மை உடையவள் மற்றும் மிகவும் பொறுமையுடையவள் சீதாதேவி. அவளது அழகை காண இமைக்கா கண்கள் பெற வேண்டும். ஆனால் நாம் அதை பெறவில்லையே என்று மண்ணுலகத்தினர் வருந்தினார்களாம். அப்படி என்றால் விண்ணுலகத்தினர் அவர்களுக்கு இயற்கையாகவே இமையா நாட்டம் பெற்றவர்கள். ஆனால் சீதையின் அழகை ரசிக்க நமக்கு இரு கண்கள் போதாதே என்று வருந்தினார்களாம். இப்படியாக கம்பர் சீதையை வர்ணிக்கிறார். மூவரும் இப்பொழுது மிதிலை நகருக்குள் வருகின்றனர். அப்பொழுது கன்னி மாடத்தில் உள்ள சீதாதேவியை ராமர் பார்க்கிறார். அதே நேரத்தில் சீதாதேவியும் ராமரை பார்க்கிறார். இதை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் என்றால் என்னரு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதாவது கண்களால் பார்த்தவுடன் காதல் வந்துவிடுமா என்று கம்பர் கேட்கிறார். அதற்கு அவரே பதிலும் அளிக்கிறார். போன ஜென்ம பந்தம், அதாவது வைகுண்டத்தில் ராமரும் சீதையும் கணவன் மனைவியாக இருந்தார்கள். கணவன் மனைவியாக இருந்தவர்கள் மனித பிறவி எடுத்ததற்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை. எனவே இப்பொழுது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்களது அன்புகளையும் உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ள வார்த்தைகள் இல்லை. எனவே இருவரும் கண்களாலே தனது அன்பையும் உணர்வுகளையும் பரிமாறிக்கொண்டனர். இவையெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே நடந்துவிட்டன. ராமர் ஏன் சீதையை பார்க்க வேண்டும், சீதை ஏன் ராமரை பார்க்க வேண்டும்? காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ராமர் சிவதனுசை வளைக்க வேண்டும் அல்லவா? எனவே உன் கருணை கண்ணால் என்னை பார்த்தால் நான் வெற்றி அடைவேன் என்று ராமர் சீதையை பார்க்கிறாராம். சீதை தனது சக்தியை ராமரின் தோளில் செலுத்தியதால் தான் ராமரால் சிவதனுசை வளைத்து நாணேற்ற முடிந்தது என்றும் பொருள். இவ்வாறாக இருவரும் தன் நிலை அறிந்து சுய உணர்வுக்கு வருகின்றனர். அப்பொழுது அதன் பின்பு சீதையால் ராமரையும் ராமரால் சீதையையும் மறக்க முடியவில்லை. அன்றிரவு சீதை எண்ணுகிறார், இன்று காலை பார்த்தவர் யாராக இருப்பார்? அவர் பார்த்த ஒரு நொடி பொழுதிலே என் மனதை எடுத்துக்கொண்டார். என்னை அறியாமலே நான் அவரை எனது கணவராக இணைத்து விட்டேன். எனவே இந்த ஜென்மத்தில் அவரே எனது கணவராக வேண்டும், இல்லையே என் இன்னுயிர் துறப்பேன் என்றாளாம். ராமரும் இன்று பார்த்த பெண் யாராக இருக்கும்? பார்த்த ஒரு நொடி பொழுதிலேயே என் மனதை அவள் எடுத்துக்கொண்டாள். எனவே இந்த ஜென்மத்தில் அவளை தான் நான் கரம் பிடிப்பேன் என்று சொல்லி சபதம் எடுத்தாளாம். இதுவே அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் என்ற தலைப்பாகும். ஜெய் ஸ்ரீராம். நன்றி.